ஒரு அழகான ஃபேமிலி, 3 வயசுல சின்ன குழந்தை, கூடவே ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு ஹஸ்பண்ட், எஸ்டேட்ல வேலை பாக்குற ஒரு ஹஸ்பண்ட். இப்படி உங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்திருக்கு. நான் இப்ப சொல்றவங்க தான் மேனகா, அங்கன்வாடி டீச்சர். இவங்க வாழ்றது வந்து பத்தனந்திட்ட ஜில்லா கெவில மீனார்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கேரளால. சோ இவங்க வந்து 3 to 4 கிலோமீட்டர் நடந்தே இந்த அங்கன்வாடிக்கு போகணும். சோ இந்த மாதிரி ரொட்டீன்ல எப்பவும் நம்ம மேனகா வந்து 9 மணிக்கு அவங்க வீட்ல இருந்து இறங்கிடுவாங்க. 9:50 ஆனோன்னு ஜங்ஷன் கிட்டேயும் போயிருவாங்க. சோ எப்பவும் போல அங்க வந்து மோஸ்ட்லி ரேஞ்ச் எல்லாம் கிடைக்காது. இந்த சிறுத்தை புலி எல்லாம் சுத்துற ஒரு இடம் தான். கூட ஒரு ஆன்டி இருப்பாங்க, அவங்க கூடயே பேசிக்கிட்டு தான். சோ இப்படி பேசிட்டே ஜங்ஷன்ல அந்த ஆன்டி இறக்கி விட்டுட்டு சொல்றாங்க, பாத்துப்போ, அங்க போயிட்டு எனக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணு, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க 2 பேரும் பேசிட்டு போகலான்னு இருக்கும் போதுதான் மேனகா கேக்குறாங்க, அது யாரு புதுசா இருக்கு, அந்த ஜங்ஷனுக்கு அந்த பக்கம் ஒரு ஆள் நிக்கிறாங்க. சோ அது யாரு புதுசா இருக்கு, இங்க நம்ம பார்த்தது இல்லையே, யாருன்னு கேக்குறாங்க. உடனே இந்த ஆண்டி சொல்றாங்க, யாரா இருக்கும், இங்க ஏதாவது காட்டுவாசியா இருக்கும். சோ அங்க மோஸ்ட்லி காட்டுவாசி இருப்பாங்க. சோ அவங்கள யாராவது இருக்கும், நீ அதை கண்டுக்காத, நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த ஆண்டி வந்து மேனகாவை பார்த்த கடைசி நேரம். சோ இத மாதிரி பேசிட்டு நம்ம ஆண்டி வந்து அவங்க வந்து டூரிசம் போர்ட்ல சம்திங் ஒர்க் பண்றாங்க. சோ அவங்க அங்க போயிட்டாங்க. எப்பவுமே மேனகா வந்து வந்துட்டேன், அதாவது அங்கன்வாடி ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஆண்டிக்காவது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஆண்டிக்கு இன்னைக்கு என்ன காலே பண்ணலையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பயத்திலே இருந்திருக்காங்க. சோ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, அங்க வர ஆளுங்கிட்ட கேட்டிருக்காங்க, அங்கன்வாடி கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படின்னு தெரிஞ்ச கொஞ்சம் ஆட்கள் கிட்ட கேட்டு அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா எந்த ஒரு நியூஸுமே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச நியூஸ் தான் மேனகா வந்து உயிரோடயே இல்ல, அவங்க வந்து இறந்துட்டாங்க. இதே மாதிரி காட்டுல வந்து அவங்களோட பணம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் தான். 32 வயசான அங்கன்வாடி டீச்சருக்கு அப்படி என்ன ஆச்சு? அவ்வளவு நேரம் சந்தோஷமா பேசிட்டு போன அங்கன்வாடி டீச்சருக்கு அந்த காட்டுல என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு உஷா தி டார்க் ரிப்போர்ட். அது வந்து ஜூன் 18 காலையில ஒரு 9:50 இருக்கும். கரெக்டா நம்ம மேனகாவை அந்த ஆண்டி விட்டுட்டு போனாங்கல்ல, விட்டுட்டு போகும்போதே இவர் வந்து பாத்துட்டு நிக்காரு. பாத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மேனகா போனதுக்கு அப்புறம் யாரும் இல்லன்னு பாத்துட்டு இவர் வந்து போறாரு உள்ள காட்டுக்குள்ள போயிட்டு மேனகாவை பின்தொடர்ந்தே போறாரு. இது வந்து தெரியாத மேனகாவும் காதுல போனை வச்சுக்கிட்டே அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ யாருக்கிட்டயோ ரிலேட்டிவ் கிட்ட பேசிட்டே போறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவருக்கு பக்கத்துல உள்ள ஒரு கல்லை எடுத்து ரொம்ப ஃபோர்ஸா மேனகா தலையில அடிச்சிருக்காங்க. தலையில அடிச்சதுல ரொம்பவே பிளட் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே மேனகாக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, போன்ல இருக்கும் போதே தலையில அடிச்சு பிளட் வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஆப்போசிட்ல கேட்டவங்களுக்கு கடிச்ச பிளட் வருதுன்னு கேட்டிருக்கு. அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் பேசணும், ஆல்ரெடி சொன்னோம். அவங்க ரிலேட்டிவ்க்கு என்னாச்சுன்னா, ஐயோ ஏதோ அனிமல் வந்து கடிச்சிருச்சு போல, யானை புலி ஏதாவது பாம்பு ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும், வாங்க போய் டக்குன்னு காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட்டிவ் வந்து கால் பண்ணி டக்குன்னு போறாங்க அந்த இடத்துக்கு. ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயமே வேற. இந்த வினோத்குமார் அடிச்சுட்டு போனையும் புடுங்கிடுறாரு. புடுங்கிட்டு அதை டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாரு. கத்தனதை பார்த்துட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து டக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் பண்றாங்க. பேரண்ட்ஸ் உடனே கூப்பிட்டு இந்த போர்டை வந்து அலர்ட் பண்ணணும். இந்த டூரிசம் போர்ட்ல தான் நம்ம அந்த ஆண்டி வந்து ஒர்க் பண்றாங்க. சோ அந்த ஆபீசர்ஸ் அவங்களோட ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 4 வண்டியா மேனகா இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கும் போறாங்க. அவங்களோட லோக்கல் பாடிஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்படி ஒரு பொண்ணு வந்து காணாம போயிருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அங்க வந்து ஒரு ஆள் வந்து யாரோ ஒருத்தர் வித்தியாசமா பார்த்த மாதிரி அவரை வந்து போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அவர் தான் வினோத்குமார். இவங்க வந்து எதிர்பாராம தான் அந்த போட்டோவை எடுத்தாங்க. வினோத்குமாரோட போட்டோ எடுத்த உடனே இந்த போட்டோ வந்து இந்த போலீஸ் சுட்டி காட்டாரு, இவர் தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அந்த நேரத்துல அவர் தான் அங்க இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லி அங்க உள்ள லோக்கலா உள்ள ஆளுங்க எல்லாம் சொன்ன உடனே போலீஸ்க்கு வந்து அவர் மேலேயும் கொஞ்சம் சந்தேகம் வருது. சுமார் அப்படின்றவர் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு தப்பு பண்ணி இந்த ஜெயில இருந்துட்டு வந்தவர் தான். 2 நாளுக்கு முன்னாடி வந்து மூலியாறுல இருந்து ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து இவர் வந்து வச்சிருக்காரு கூட. யாரோட குழந்தை எப்படி வந்து அதெல்லாம் தெரியாது. கேட்டா இவரோட குழந்தை 13 வயசுல இருக்கு, அந்த குழந்தை இவரோட தான் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இவர் வந்து இந்த 5-6 நாளா டென்ட் எடுத்து இந்த காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த போலீஸ்க்கும் கிடைக்குது. சோ இந்த மாதிரி காட்டுக்குள்ள வாழ்றாரு. 5 நாளுக்கு முன்னாடி தான் வெயில வெளியே வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறமே இப்படி ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காரு. இந்த தப்ப கண்டுபிடிச்சுதான் இந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வினோத்குமார் அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு பஸ்ல வச்சுதான், ஒரு KSRTC பஸ்ல வச்சுதான். சோ அப்படி கேட்கும் போதே வினோத்குமார் சொல்லிட்டாங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போடாம அவரே ஒத்துக்கிட்டாரு தப்ப. ஒரு கன்ஃபஸ் பண்ண விஷயம் இல்லனா, இவங்க வந்து இப்படி மேனகா பின்னாடி போயிருக்காங்க. 2-3 நாள் மேனகா என்னெல்லாம் பண்றாங்கன்னு நோட் பண்ணிருக்காங்க. இந்த ஜங்ஷனுக்கு அப்புறம் அந்த அங்கன்வாடி வர இந்த மேனகா வந்து ரொம்பவே நடக்கணும். சோ இத தெரிஞ்சுக்கிட்ட இந்த வினோத்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா, ஜூன் 18, 2026 காலையில 9:50 கரெக்டா அந்த ஆண்டி வந்து இவங்க ஜங்ஷனை தாண்டி மேனகா விட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாடி சொன்ன மாதிரி கல்ல எடுத்து மேனகா தலையில அடிச்சிருக்காங்க, பிளட் வருது, இந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் வருது. அதுக்கு இடையில என்ன ஆயிருக்குன்னா, போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு. சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே மேனகா வந்து இழுத்துட்டு போயிருக்காரு. இழுத்துட்டு மேல வரைக்கும் கொண்டு போய் அவங்க காதுல உள்ள கம்மல் எல்லாம் அப்படியே பிச்சு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கம்மல் மாலை எல்லாத்தையுமே பிச்சு எடுத்திருக்காங்க. எடுத்ததும் இல்லாம ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அனிமல் வந்து தாக்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லி உடம்பெல்லாம் கடிச்சு வச்சிருக்காங்க. அங்க வச்சு இவங்க வந்து அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கிற மாதிரியும் சில டாக்ஸ் எல்லாம் இருக்கு.
சோ இதெல்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து உயிரோட இருக்கா, இவளை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு தண்ணி, அதாவது ஆறுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தண்ணிலேயே முக்க வச்சு அவங்க துடிக்க துடிக்க அதே இடத்துல இறந்து போறாங்க. சோ அப்படியே படுத்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்டும் வேற ஒருத்தவங்களும் வந்து பாத்துருக்காங்க. வந்து உடனே இவங்க பார்த்த உடனே போலீஸ் கூப்பிட்டுருக்காங்க. போலீஸ் வந்து கரெக்டா வினோத்குமார் தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க உள்ள எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, மேனகா வந்து ஏதோ ஒரு அனிமல் தான் தாக்கி இருக்கும், அவளை எப்படியாவது காப்பாத்திரலாம், ஏதாவது யானை மிதிச்சிருந்தாலும் உயிரோட தான் இருப்பா, எப்படியாவது போய் காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிருக்காங்க. போற நேரத்துல என்ன இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி இந்த வினோத்குமார் வந்து கீழே இருந்து நம்ம மேனகாவை இழுத்துட்டே போயிருக்காங்க. இழுத்துட்டு போகும்போது ஒரு பெரிய செடி இருக்கும், அந்த செடியை இப்படி சாஞ்சிருக்கு, அந்த மாதிரி சாஞ்சு சாஞ்சு மேல வர இருக்கு. சோ இதை பார்த்துட்டு அதுக்கு மேலதான் இருப்பா அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் போயிருக்காங்க. பார்த்தா அங்க போய் பார்த்தா மேனகா உயிரோட இல்ல. சோ அதை பார்த்தோன்னே அவங்களோட ஆளுங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு இது வந்து யாரோ பண்ணிருக்காங்க, இது வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு அனிமல் வந்து கடிச்சு இவங்களுக்கு இப்படி ஆகல, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. இந்த வினோத்குமார் வந்து இந்த மேனகா பின்னாடி போறதுக்கு முன்னாடி அந்த 13 வயசு பொண்ணை வந்து ஏதோ ஒரு கடையில விட்டுட்டு பிஸ்கெட்டும் கொடுத்துட்டு அந்த ஆளு பின்னாடி போன மாதிரியும் ஒரு டாக் இருக்கு. 50க்கு ஜங்ஷன் தாண்டவங்க 10 to 10:15 தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. 10:20 எல்லாம் அவங்க ஆகும்போது அவங்க உயிரே போயிருச்சு. இந்த மாதிரி ஆல்ரெடி தப்பு பண்ணவங்களுக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுத்திருந்தா அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ண கூடாதுன்னு அவங்களுக்கே ஒரு தோணல் வரும். பெரியார் டைகர் ரிசர்வ் வந்து ஒரு 5 லட்சமும், அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் ஒரு 5 லட்சமும், பின்ன கவர்மெண்ட் ஒரு 1 லட்சமும் கொடுத்து மொத்தம் ஒரு 11 லட்சம் வந்து நம்ம மேனகாக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு 10 லட்சம், மொத்தம் 22 லட்சம் கொடுத்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. 22 லட்சத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து மேனகா வந்து திருப்பியா வர போறாங்க, இல்லன்னா அவங்க உயிரோட வர போறாங்களாம். இதுக்கு இப்போ ஒரு ஆள் அந்த தப்பு பண்றாங்கன்னா அதை திருப்பி அதை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நிச்சயம் இல்ல. சோ ஒரு தண்டனை கொடுக்கறதா இருந்தா மத்த கண்ட்ரீஸ்ல கொடுக்குற மாதிரி டோட்டலா தூக்கு தண்டனை அப்படி பெரிய தண்டனை கொடுத்து அவங்க வாழ்க்கையை முடிச்சணும். அதை விட்டுட்டு அவங்களை திருப்பி வெளியே விட்டு இந்த மாதிரி திருப்பி கொலைக்கு வந்து தூண்டக்கூடாது. இந்த மாதிரி கிரைம் ரிலேட்டட் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.